அதிரடி கலெக்ஷன் சரவடி செலிப்ரேஷன் தி சென்னை சில்க்ஸின் தீபாவளி கொண்டாட்டம் டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் இயக்கி நடிக்கும் இட்லி கடை அக்டோபர் 1 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 17வது ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் செப்டம்பர் 9ஆம் தேதி முதல் துபாய் மற்றும் அபுதாபியில் நடைபெற்று வந்தது. இந்த தொடரின் இறுதிப் போட்டி 28ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதின. டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் களமிறங்கிய பாகிஸ்தான் அணி 19.1 ஓவர்களில் 10 விக்கெட்டுகளை இழந்து 146 ரன்கள் எடுத்தது. 147 ரன்கள் என்ற இலக்கை துரத்திய இந்திய அணி 19.4 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து 150 ரன்கள் குவித்து 2025 ஆசிய கோப்பை சாம்பியன் பட்டத்தை வென்றது. வெற்றி பெற்ற இந்திய அணி வீரர்கள் பரிசளிப்பு விழாவிற்காக மேடைக்கு அழைக்கப்பட்டனர். பாகிஸ்தான் உள்துறை அமைச்சரும் ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவருமான மொஹ்சின் நக்வி இந்திய அணிக்கு கோப்பையும் பதக்கங்களும் வழங்குவதாக இருந்தார். ஆனால் 1 மணி நேரத்திற்கு மேல் தாமதமாக வந்த இந்திய அணி வீரர்கள் மொஹ்சின் நக்வியிடமிருந்து கோப்பையை பெற மறுத்துவிட்டனர். மாறாக கோப்பையை தாங்களே கையில் எடுத்துக்கொண்டது போல் சைகை செய்து வெற்றியை கொண்டாடினர். இதனால் அதிருப்தி அடைந்த மொஹ்சின் நக்வி மைதானத்தை விட்டு வெளியேறினார். இந்திய அணி கோப்பையை பெறாததால் ஆசிய கோப்பை நிர்வாகம் கோப்பையை திரும்ப எடுத்து சென்றது. இந்திய அணி வீரர்கள் பாகிஸ்தான் அமைச்சரிடமிருந்து கோப்பையை பெற மறுத்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய BCCI செயலாளர் தேவஜித் சைகியா, பாகிஸ்தான் அமைச்சரிடமிருந்து கோப்பையை பெறுவதில்லை என முடிவு செய்தோம். ஆனால் அதற்காக கோப்பையை அவர்கள் எடுத்து செல்லலாம் என்று அர்த்தமல்ல. விரைவில் கோப்பை இந்தியாவிற்கு கொண்டு வரப்படும் என்றார். பாகிஸ்தான் அணி கேப்டன் சல்மான் அலி ஆகா இது குறித்து கூறுகையில், இந்திய அணி எங்களுடன் கை குலுக்கவில்லை, மொஹ்சின் நக்வியிடமிருந்து கோப்பையை பெறவில்லை. இது எங்களை மட்டுமல்ல, கிரிக்கெட் விளையாட்டையும் அவமதிக்கிறது. மற்ற அணிகளும் இதை பின்பற்றினால் என்ன ஆகும்? கிரிக்கெட் வீரர்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். இது போன்ற நடத்தைகளை பார்த்து குழந்தைகள் என்ன கற்றுக்கொள்வார்கள்? இந்த போட்டியில் நடந்தவை மிகவும் கவலை அளிக்கின்றன என்றார். முன்னதாக செப்டம்பர் 14 அன்று துபாயில் நடந்த இந்தியா பாகிஸ்தான் போட்டியின் போது இரு அணிகளின் கேப்டன்களும் கை குலுக்க மறுத்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ் பகல்காம் தாக்குதலை காரணம் காட்டி கை குலுக்கவில்லை என விளக்கம் அளித்திருந்தார். பின்னர் செப்டம்பர் 21 நடந்த சூப்பர் 4 சுற்று போட்டியிலும் இரு அணி கேப்டன்களும் கை குலுக்கவில்லை. அந்த போட்டியின் போது பாகிஸ்தான் வேகப்பந்து வீச்சாளர் ஹாரிஸ் ரவூப் இந்திய ரசிகர்களை பார்த்து 6-0 என்று சைகை காட்டி கேலி செய்தார். இது ஆபரேஷன் சிந்தூரின் போது பாகிஸ்தான் 6 விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக கூறப்படுவதை பிரதிபலிப்பதாக இருந்தது. மேலும் விமானம் பறப்பது போலவும் அதை சுட்டு வீழ்த்துவது போலவும் சைகை செய்து இந்திய ரசிகர்களை அவர் கேலி செய்தார். அதேபோல் பாகிஸ்தான் வீரர் சாஹிப் சாதா ஃபர்கான் அரை சதம் அடித்தபோது துப்பாக்கியால் சுடுவது போல் சைகை செய்து கொண்டாடினார். இந்த சம்பவங்கள் இந்திய ரசிகர்களிடையே எரிச்சலையும் அசௌகரியத்தையும் ஏற்படுத்தின. பாகிஸ்தான் வீரர்களின் நடவடிக்கைகளுக்கு எதிராக கண்டனங்கள் எழுந்தன. இந்த நிலையில்தான் இறுதிப் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்ற இந்திய அணி பாகிஸ்தான் உள்துறை அமைச்சரும் ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவருமான மொஹ்சின் நக்வியிடமிருந்து கோப்பையை பெற விரும்பவில்லை என நிராகரித்தது. இது ஒரு புறம் இருக்க, 2ஆம் இடத்தை பிடித்த பாகிஸ்தான் அணி வீரர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. இதன்போது பாகிஸ்தான் அணி கேப்டன் சல்மான் அலி ஆகா ரூபாய் 66 லட்சம் மதிப்பிலான காசோலை மாதிரியை பெறுவதற்காக மேடைக்கு அழைக்கப்பட்டார். பாகிஸ்தான் அமைச்சர் உள்ளிட்ட விருந்தினர்கள் இணைந்து இந்த காசோலையை வழங்கினர். ஆனால் அதை பெற்ற சில நொடிகளிலேயே கோபத்துடன் அதை தூக்கி எறிந்துவிட்டு சல்மான் அலி ஆகா வெளியேறினார். இதனால் பாகிஸ்தான் அமைச்சர் மொஹ்சின் நக்வி அதிர்ச்சி அடைந்தார். இந்த சம்பவத்தின் வீடியோவை பகிர்ந்த கிரிக்கெட் ரசிகர்கள் பாகிஸ்தான் அணி தங்கள் சொந்த அமைச்சரையே மதிக்கவில்லை என கருத்து தெரிவித்து வருகின்றனர். பொதுவாக இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டிகள் என்றால் பரபரப்புக்கும் சர்ச்சைகளுக்கும் பஞ்சமில்லை. அதற்கேற்ப 28ஆம் தேதி நடந்த இறுதிப் போட்டியும் சர்ச்சைகளால் நிறைந்திருந்தது. இந்திய அணி பாகிஸ்தான் அமைச்சரிடமிருந்து கோப்பை வேண்டாம் என புறக்கணித்ததும், அதே நேரத்தில் பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் அலி ஆகா தனது நாட்டு அமைச்சரிடமிருந்து வழங்கப்பட்ட காசோலையை கோபத்தில் தூக்கி எறிந்ததும்
கிரிக்கெட்டை தாண்டி உலகளவில் பேசுபொருளாக மாறியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.